Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டூல்ஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. एक्चुअली நிறைய பேர் கேக்குறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா சிவில் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சாஃப்ட்வேர்ஸ் எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் படிக்கலாம், அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இல்லாம ஒரு பர்టిక్యులரா இத மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டு இது இருக்கு. ஒண்ணா இன்டீரியர் டிசைன், எக்ஸ்டீரியர் டிசைன். இன்னொரு பார்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து எம்இ ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம், இல்ல அப்படினா பிஇ முடிச்சிருக்கோம் அப்படினா பிஇ சிவில் முடிச்சிருக்கோம் அப்படினா ஸ்ட்ரக்சர் சைடு நமக்கு நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா அனாலிசிஸ்னு செப்பரேட் பார்ட் இருக்கு. இதுல நம்ம எதுல ஃபர்ஸ்ட் போக போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேர்ஸும் கத்துக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் பார்க்க போறது இல்ல. ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. அதுவும் சில கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படி நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் தெரியும்? அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு எப்படி அந்த நாலேஜ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்டீரியர் டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆன் 3ds மேக்ஸாக இருக்கலாம், ஸ்கெட்சப்பாக இருக்கலாம். ஸோ அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த பேஸ்டில் தான் அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அனாலிசிஸ் அப்படின்னாலும் அவங்க ஒரு ஃபார்மேட்டில் டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்மளை அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. இந்த நாலேஜ் இருந்தால் அவங்களால அவங்க டிசைன் பண்ண சாஃப்ட்வேர்ஸை நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் அவங்க நம்மளை எடுப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஒன்றா நான் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் தான் பண்ண போகிறேன், டிராஃப்டிங் தான் பண்ண போகிறேன், இல்லை அப்படின்னா நான் அனாலிசிஸ் சைடு தான் போக போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸு ஈஸியாக இருக்குன்னு தோணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட் ப்ரோ, ஈடாப், டெக்லலாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட் ப்ரோ ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம் காலேஜில், அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அதையும் கற்றுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், டிசைனில் இன்ட்ரெஸ்ட் திடீர்னு தோணும், நம்ம 3ds மேக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 1 hour கிளாஸ் 2 hour கிளாஸ் ஃபுல் வீடியோ போட்டிருப்பாங்க, அது நம்ம 2 hours நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சாஃப்ட்வேரும் படிப்பீங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபீல்டு அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்போ தான் நம்ம அதில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கற்றுக்க முடியும். அங்கங்கே எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா எதுவுமே ஃபுல் நாலேஜ் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எதுன்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் சைட் போனாலும் சரி, அனாலிசிஸ் சைட் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பேசிக்காக ஆட்டோகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது எந்த ஒரு கம்பெனிஸ் போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை இல்லை, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஆட்டோகேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். அதனால ஆட்டோகேட் எப்பவுமே பேசிக், அது எல்லாருமே அதை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஆட்டோகேட் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டிசைன் சைடு, அதாவது டிசைன் மீன்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3ds மேக்ஸ் ஸ்கெட்சப் ஒரு பார்ட்டு, அது ஒரு காம்போ, அதை ரெண்டையும் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ரெண்டுமே கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்பும் யூஸ் பண்ணுவாங்க, 3ds மேக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கெட்சப்பில் மாடலிங் பண்ணிவிட்டு 3ds மேக்ஸில் வீடியோ ரெண்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கேட்பாங்க. அதனால் ரெண்டுமே கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிவீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 3ds மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம பண்ணுறோம், கரெக்டாக? அதுவே நீங்கள் வந்து ரிவீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே பண்ணுறோம். ஆனால் அந்த ரிவீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். நம்ம அதில் ஷெடியூலிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ரிவீட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரிவீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபேமிலி கிரியேஷன் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதில் நீங்கள் சர்வே பண்ண முடியும், நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்வியூ அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் உங்களால் எல்லா இதுக்கும் அதாவது ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பேசிக் தான் நினச்சிக்கிட்டு இதுதான் ரிவீட் போல் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. அது சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் டோர், விண்டோ,
மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம், ரெண்டர் பண்ணுறோம், அவ்வளோதான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ரிவீட்டில் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவீட்டில் 3ds Max எதுனாலும் சரி, வேறு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியணும். அந்த சாஃப்ட்வேர் தெரியாது, அதனால் இதில் நான் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஆன்சர் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ரிலேட்டடாக அதில் என்னென்ன சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணுற அளவுக்காச்சும் நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் சைடுன்னு போயிட்டீங்க அப்படின்னா, டீட்டெயிலிங் அனாலிசிஸ் சைடுன்னு போயிட்டீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ஆச்சும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது டேப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் டோட்டலாக அந்த டூல்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. இப்போ 3ds Max அதுக்கப்புறம் ரிவீட்டு கூட இல்லை, 3ds Max ஸ்கெட்சப் ஆட்டோகேட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சாலே அதில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாட் ப்ரோ, டேப், டெக்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு டெக்னிக்கலாக கண்டிப்பாக நாலேஜ் வேணும். அதில் டூல்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதாது. அதில் இப்போ ரெஸ்பான்ஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேர்கேஸ் முதற்கொண்டு எல்லா ஸ்டேர்கேஸும் நம்மளுக்கு அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக ஒரு ஸ்டேர்கேஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதே போல தான் அது எல்லாமே அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் ஸ்டேர்கேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன டைப் இருக்கோ அதை எல்லாமே அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் போக முடியும். அனாலிசிஸ் நீங்கள் டிசைட் பண்ணும்போது அதை நம்மளால் பண்ண முடியுமா, அதில் நம்ம ஃபுல்லாகவுமே நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதில் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி படிக்க கற்றுக்கணும். நம்ம 3ds Max அப்படின்னா அதில் டூல்ஸ் தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ரிவீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி டூல் பாதி டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அனாலிசிஸ் சைடுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபுல் டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த அரியர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அரியர் இருக்கவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு போகும்போது ஒரு கம்பெனி சைடு ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணுவேன், எனக்கு ஹை சேலரி தான் வேணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் நீங்கள் அந்த கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் சென்டரில் சேருங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக 10K அப்படிங்கிறது கண்டிப்பாக தருவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவங்க கொடுத்துட்டு 8K கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நம்மளுடைய நாலேஜை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியலை அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங் இல்லை. அது நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ண போவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல் கிளியர் ஆனால் ஜாபு கிடைக்கல அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் சேருங்க. ஸோ ஜாப் வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் நிறையவே இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, நிறைய சென்டரில் வேக்கன்சி இருக்கும், ஆனால் மினிமமாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சென்டர்னு எடுத்திங்கன்னா பர்டிகுலர் வேக்கன்சி தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிஸ் மாதிரிலாம் இருக்காது, MNC கம்பெனி மாதிரி இருக்காது, பர்டிகுலர் வேக்கன்சி தான் இருக்கும். ஆனால் நிறைய சென்டர் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் கற்றுக்க நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதே எல்லா சாஃப்ட்வேரையும் போட்டு இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான், இதில் கண்டிப்பாக ஒரு கிளியர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதில் டெக்னிக்கல் ப்ளஸ் டூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இவ்வளோ படிச்சுட்டோம், நம்ம எப்படி அந்த வேலைக்கு போகிறது இந்த வேலைக்கு போகிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்டார்டிங்கில் என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு மூவ் ஆக பாருங்கள். ஸோ இதுதான் பெஸ்ட் வே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.